105ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 105 5ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். இதுதான் எத்தனை பேர் நீங்க படிச்சீங்கன்னு தெரியாது. இன்றைக்குரிய தியானம் பகுதி கேலண்டர், இங்கிலீஷ் கேலண்டர்ல இது எவ்வளவு பேர் வாசித்தீங்க நீங்க? Praise the Lord. Very good. I'm very happy and glad. இந்த வசனம் 105வது சங்கீதத்தை தாவீது எழுதுகிற பொழுது 2 காரியத்தை அவன் முன்வைக்கிறார். தேவனை ஆராதிப்பது, தேவனை நினைவு கூறுவது. Worship the Lord and remember the Lord. இந்த 2 காரியங்களை தான் சங்கீதக்காரன் அங்கு எழுதி வைத்திருக்கிறார். இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது இந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில 2 காரியங்களை அவர் சொல்லுகிற பொழுது worship the Lord and remember God அப்படின்னு சொல்லும்போது remembrance 2 காரியம். ஒன்று, நாம் கர்த்தரை நினைவு கூறுவது, தேவன் நம்மை நினைவு கூறுவது. Praise the Lord. The 2 things very important. நாம் எப்பொழுதும் தேவனை நினைவு கூறுகிறவராய் இருக்கிறோம். பட் அதே சமயத்தில் தேவன் நம்மை நினைவு கூறுகிறவராய் இருக்கிறார். இதைத்தான் இந்த சங்கீத பகுதியில் நாம் பார்க்கிறோம். Whenever we remember God, God remembers us. நாம் அவரை நினைவு கூறுகிறோம், அவர் நம்மை நினைவு கூறுகிறார். பல நேரங்களிலே ஆவிக்குரிய பிரகாரம் நாம் திருச்சபைகளுக்குள்ளே ஆராதனைக்காக கடந்து போகிற பொழுதெல்லாம் ஜன கூட்டத்தினுடைய மத்தியிலே நம்முடைய இருதயத்திலே நாம் ஏறெடுக்கிற வாயின் வழியாக ஏறெடுக்கிற துதிகள் அப்படியே சமூகத்திலே போகிறதா என்று பார்க்கிற பொழுது நாம் எப்படி தேவனை ஆராதிக்கிறோம் என்கிற ஒரு பொறுமை தான் முக்கியமாய் நாம் பார்க்கிறோம். It's very very important how we worshiping our God. முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மையாய் இருக்கும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த காலை வேளையில இந்த தியானத்தை எடுத்து நாம் வாசிக்க போகிறோம். ஒரு தமிழ்ல வாசிங்க. சங்கீதம் 105ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததி. முதலாவது குறித்து வைத்துக் கொள்ளுங்க, நாம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்ம யாரு? ஆபிரகாமுடைய சந்ததிகள். Praise the Lord. We are the descendant of Abraham. ஆபிரகாமுடைய சந்ததிகள் என்று நம்மை குறித்து வேதம் சொல்கிறது. இப்ப தேவனை ஆராதிக்க நாம் வந்திருக்கிறோம். நம்மை குறித்து என்ன சொல்கிறார்? நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற அந்த கர்த்தருடைய சந்ததியாய் இருக்கிறோம். We are the descendant. பல நேரங்களிலே ஒரு பிரச்சனைகள் வருகிற பொழுது அல்லது ஒரு ஆதாயம் வருகிற பொழுது நாம் என்ன செய்வோம்? தேவனை ஆராதிக்கும்படியாக அல்லது ஊழியர்களை தேடி நாம் கடந்து போவோம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே யோவான் ஸ்நானகன் அப்படித்தான் ஞானஸ்தானம் கொடுத்தார். ஞானஸ்தானம், அதனால்தான் யோவான் ஸ்நானகன் என்று அவர் பேர் வைத்தார். இந்த யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுக்கிற பொழுது இந்த ஜனங்கள் கேட்டார்கள், இந்த ஞானஸ்தானம் எதற்காக கொடுக்கிறீர்கள்? It is not washing our body, but washing the soul and the spirit. Praise the Lord. அப்ப ஆவியிலும் ஆத்துமாவிலும் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி சில விளக்கங்களை யோவான் அந்த நாட்களில் ஜனங்களுக்கு சொல்லுகிற பொழுது அந்த ஜனங்கள் உணர்வடைந்தார்கள். இந்த செய்தி ஒரு காட்டுத்தீ போல பரவ ஆரம்பித்தது. ஜனங்கள் எல்லாம் பார்த்தாங்க, என்னது ஞானஸ்தானம் என்று சொல்லி. எங்க போறீங்க? ஞானஸ்தானத்துக்கு போறோம். யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும்? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கிறன்னா தேவ ராஜ்யத்துக்கு போக முடியாது. அதனால நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எப்படி வாழ்ந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்குள்ள இருந்தாலும் சரி, மறைவான பாவங்கள் இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யலாம்? ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளலாம், பரலோகத்துக்கு போயிடலாம் என்கிற முடிவுக்குள்ள ஜனங்க வந்தாங்க. அந்த செய்தி காட்டுத்தீ போல பரவ ஆரம்பித்த உடனே ஜனங்கள் கூட்டமாய் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கண்ட யோவான் சொல்லுகிறான், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள வகை சொன்னது யார்? அவன் சொன்னான், ஆபிரகாமின் சந்ததி,
நீங்கள் உங்களை ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளாதிருங்கள். இந்த கல்லுகளினாலே ஆபிரகாம் தங்கள் சந்ததி உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். Praise the Lord. Don't ever say that we are descendant of Abraham. இதுக்குள்ள எவ்வளவு கதை இருக்கு பாருங்க. முதல்ல என்ன படிச்சோம்? சங்கீதம் 105:5 முதல்ல சொல்றது நீங்கள் பார்த்தீங்களா? இதுதான் யோவான் ஸ்நானகர் ஞானஸ்நானம் கொடுக்கிற பொழுது பெரிய திரளான கூட்ட ஜனங்கள் ஓடி வந்து அந்த இடத்துல சொன்னார்கள், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி, எங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க என்று கேட்டாங்க. சொன்னாரு, நீங்கள் உங்களை ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளாதீர்கள். ஏன் சொல்லக்கூடாது? இப்ப இவங்க ஞானஸ்நானம் சொல்றாரு, இது வந்து சரீரத்தினுடைய அழுக்கை போக்குகிற ஸ்நானம் அல்ல, இது மனம் திரும்புவதற்கு என்று ஞானஸ்நானம். மனம் திரும்புகிறவன் தான் ஆபிரகாமுடைய பிள்ளையா இருக்க முடியும். வாழ்க்கையில பலவிதமான கோணத்துல பலவிதமான சூழ்நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகள் என்று சொல்லுகிற பொழுது அவருடைய குணாதிசயம் உனக்குள் இருக்கிறதா? அவருடைய வல்லமை உனக்குள் இருக்கிறதா? அவருடைய பலன் உனக்குள் இருக்கிறதா? அவருடைய சந்தோஷம் நிறைவான ஆசீர்வாதம் உனக்குள் இருக்கிறதா? We all the time we differentiate the people. ஜனங்களை நாம் என்ன செய்யறோம்? மாறுபடுத்துகிறோம். இவர்கள் எனக்கு சரியானவர்கள் அல்ல. We are differentiate. It should not happen in Christianity. அதுதான் தாவீது சொல்ற பாருங்க, நாம் ஆபிரகாம் சந்ததி. ஏன் சொன்னா, எனக்குள்ள இருக்கிற ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறது, உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிற நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் தாமே வாக்கு கொடுக்கிறார். We are the children of God. The Holy Spirit himself testify about your spirit. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை குறித்து ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். நாம சொல்ல முடியுமா, எங்களுக்குள்ள இப்படி ஒரு அபிஷேகம் இருக்கிறது, இப்படி ஒரு வல்லமை இருக்கிறது, இப்படி ஒரு பலன் இருக்கிறது, இப்படி ஒரு சந்தோஷம் இருக்குது, இப்படி ஒரு சமாதானம் இருக்கு, சொல்ல முடியுமா? இல்லை, சொல்லவும் கூடாது. ஜனங்கள் நம்முடைய கிரியைகளை பார்க்கணும். உங்களை பார்க்கிற பொழுது சொல்லும், இவங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி, these people are descendant of Abraham என்று சொல்லணும். அதுக்கு தான் கருத்து சொல்றாரு. அடுத்து ஒரு முதல் பகுதிக்குள்ள இவ்வளவு ரகசியம் இருக்கு. நான் அதுக்குள்ள போனா வேறு கருத்துகள் வரும். ஆபிரகாமுக்கு சந்ததி என்று சொன்னால் ஆபிரகாமுக்குள் இருக்கிற வைராக்கியம் உனக்குள்ள இருக்கணும். அம்மா பார்த்து சொன்னேன், சிஸ்டர் நீங்க நல்லா ஜெபிக்கிறீங்க, ஆனா உங்க ஜெபத்துக்கு பதில் வருதான்னு கேட்டாங்க. பதில் வராதே, நீங்க அதிகமாய் ஜெபிக்கிறீங்க, பட் யூ நெவர் ரிசீவ் தி ஆன்சர் ஃப்ரம் காட். அப்ப சொன்னாங்க, ஆமாயா, நாங்க புற ஜாதியிலிருந்து வந்தோம், நீங்கள்லாம் பரம்பரை கிறிஸ்தவங்க, நாங்க புற ஜாதி வந்தோம், அதனுடைய ஜெபம் கேட்கப்படுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும்னு சொன்னாங்க. நான் சொன்ன தவறான கருத்துமா, இன்னைக்கு பாரம்பரியமா இருக்கிற கிறிஸ்தவனை காட்டிலும் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற புற ஜாதிகளை ஆவியானவர் அதிகமாய் நேசிக்கிறார். ஏன் தெரியுமா? ஆபிரகாமுடைய சந்ததி, அவர் ஆபிரகாம் என்று சொல்லுகிறோம், ஆனா முதல்ல ஆபிராமா இருந்தான், ஆதி பிராமணனா இருந்தான். விக்கிரகங்களை செய்து விற்பதான் அவனுடைய தகப்பனுடைய தொழில். அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. அவன் கேட்கிறான், அப்பா அந்த விக்கிரகங்களை செய்கிற பொழுது அவன் கேட்கிறான், தகப்பனே நீங்கள் இப்படிப்பட்ட விக்கிரகங்களை செய்கிறீர்கள், அது மனுஷ ரூபமாக இருக்கிறது, அதற்கு நீ என்ன செய்றீங்க? You decorated outward but it never useful. ஆனா இது பேசுமா, என்னோடு பேசுமா, நான் அதோடு பேச முடியுமா என்று சொல்லி பலவிதமான கருத்துக்களை கேட்கிறான். ஆனா எந்த ஒரு பதிலும் அல்ல. அவன் சொன்ன, இது தொழில், நான் செய்து விற்கிறேன், அவ்வளவுதான். ஆனா இந்த ஆபிரகாமுக்குள்ள ஒரு வைராக்கியம் பாருங்க, நான் எப்படியாவது ஜீவனுள்ள தேவனிடத்திலே நான் பேச வேண்டும், ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும். ஏன் அந்த வேதாகமத்தில் எழுதியிருக்கிற பகுதிகளை நீங்க வாசிக்கிற பொழுது இதற்குள் அடங்கி இருக்கிற அத்தனை சத்தியங்களுக்குள்ளும் இருக்கிற ஒரே ஒரு பொருள் என்ன தெரியுமா? நாம் கிறிஸ்துவை நேசிப்பது, அவர் நம்மை நேசிப்பது. இந்த ரெண்டை தவிர வேற இல்லைங்க பைபிள்ல. எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் 66 புத்தகத்தின் பார்த்தீங்கன்னா லவ் ஆஃப் காட் அண்ட் லவ் ஆஃப் பீப்புள். எடுத்து பாருங்க, 10 கற்பனைகள் என்ன சொல்றது? பரன் அன்பு, பிறன் அன்பு என்று இருக்கு. ரெண்டு காரியம் தான் இருக்கு. அப்போ இது ஆவிக்குரிய பிரகாரமாய் நீங்கள் நடக்க வேண்டிய பிரகாரம் நடக்காதபடிக்கு நாங்கள் எங்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று எப்படி சொல்ல முடியும்? இனி தேவனாகிய கர்த்தர் வாழ்க்கையில இடைப்பட வேண்டுமானால், உங்கள் வாழ்க்கையில பலத்த கிரியை கர்த்தர் செய்ய வேண்டுமானால், இன்னைக்கு அற்புத அதிசயங்களை நீ பெற வேண்டுமானால், உன் வாழ்க்கையில கர்த்தர் சொல்கிற ஒரே ஒரு காரியம், நீங்கள் ஆபிரகாமுக்கு சந்ததிகள். இதுதான் ஆவிக்குரிய பிரகாரம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எப்போதுமே
பெற்றோர்கள் பிள்ளைகளை வழி நடத்துவாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில வழி நடத்துவாங்க. ஆனா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கொஞ்சம் வித்தியாசமா, ஆபிரகாம் அவங்க அப்பாவுக்கு வழி நடத்துறார், அவங்க அப்பா வழி நடத்துறார். ஒரு முறை விக்கிரகங்களை எல்லாம் செய்து விட்டு, நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், ஆவியை உணர்த்துகிறதுனால சொல்றேன், இது வந்து த்ரூ த ப்ராஃபட்டிக் மெசேஜ், ஆவியை சொல்லுகிறது நான் சொல்லுகிறேன். ஒரு முறை ஆபிரகாமுடைய தகப்பனார் விக்கிரகங்களை எல்லாம் செய்து விட்டு அந்த ஆர்டர்ஸ் எடுக்கவும் அதை திருப்பி கொடுக்கவுமாக அவர் பிரயாணமாகி போகிறார். போகிற தம்பி வீட்டை கவனித்துக் கொள் என்று சொல்லி அந்த இடத்தை எல்லாம் ஆபிரகாமுடைய கையில ரெஸ்பான்சிபிலிட்டி விட்டுட்டு போறார். அப்படி போகிற பொழுது ஆபிரகாம் இதை கூர்ந்து கவனிக்கிறான். இதை என் தகப்பனார் செய்து விற்கிறார்கள், ஜனங்களை வாங்கி கொண்டு போய் இதை வணங்குகிறார்கள், இதுல என்ன பிரயோஜனம் இருக்க முடியும், இந்த விக்கிரகத்தினால என்ன லாபம் இருக்க முடியும், என்னுடைய தகப்பனாருக்கு கூலி கிடைக்கிறது, ஒருவேளை இதை செய்கிறாரோ, இது உணர்வு வர வேண்டும் என்று சொல்லி இவன் தன் தகப்பன் வருவதற்குள்ளாக ஒரு சிலையை மாத்திரம் விட்டுவிட்டு எல்லா சிலைகளையும் அடித்து நொறுக்கி விட்டான். ஒரு இரும்பு தடி எடுத்து எல்லா விக்கிரகத்தையும் உடைச்சிட்டான். உடைத்த பிறகு ஒரே ஒரு விக்கிரகத்தை மாத்திரம் வைத்திருந்தான், அதனுடைய கையில் அந்த இரும்பு தடியை வச்சுட்டான். தகப்பனார் காரியங்கள் முடிந்து திரும்புகிற பொழுது எல்லா சிலைகளும் உடைக்கப்பட்டு நொறுங்கி கிடக்கிறது. கண்களில் ஒரு விதமான கலக்கம், என்ன ஆயிற்று என்று சொல்ல வேதனையோடு கேட்கிற பொழுது ஆபிரகாம் சொல்கிறான், நீங்கள் அப்படி போன பிறகு இந்த விக்கிரகங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சண்டையிட்டுக் கொண்டது, அதில் நிக்குது பாருங்க ஒன்று, இது கையில இருக்கிற இரும்பு தடியினாலே எல்லா விக்கிரகத்தையும் உடைச்சிருச்சுன்னு சொன்ன உடனே இந்த தகப்பன் கேட்கிறார், உனக்கு அறிவு இருக்கா, இந்த விக்கிரகத்துக்கு கண் இருக்கும் ஆனா காணாது, வாய் இருக்கும் ஆனால் பேசாது, கைகள் இருக்கும் அதாவது சண்டை போட முடியாது, கால்கள் இருந்தாலும் நடக்காது, இது வெறும் சிலை, இது என்ன செய்ய முடியும்? அப்ப சொன்னாவன், இது ஒன்னும் செய்யாதத வணங்குறத விட்டுட்டு ஜீவன் உள்ள தேவனை ஆராதிங்க, இவைகளை வணங்குகிறவன், இதை செய்கிறவன் இவைகளில் போலவே ஒன்றாக இருக்கிறான் என்று சொல்லி ஆபிரகாம் தன் தகப்பனாகிய தேராதுக்கு இதை உணர்த்துகிறான். இன்னைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நாம், கிறிஸ்துவோடு நடக்கிற நாம், இன்னைக்கு அப்படிப்பட்ட கிரியைகள் நமக்கு பிரயோஜனம் இல்லாதவைகள். அதான் சொல்றாரு ஹென்றி கேல் சொல்லும்போது சொல்றாரு, if you pray God never answer, don't pray. உனக்கு ஜெபித்து பதில் வரலனா ஜெபிக்காத, because you are not deserved for it. நீ தகுதி அற்றவன், நீ தகுதி அற்றவன். நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்துவை சார்ந்த வாழ்க்கை உனக்குள் இருக்குமானால் நீ கிறிஸ்துவா இரு, இல்லை என்றால் கிறிஸ்துவத்தை மறந்து விடு. நீங்கள் உங்களை ஆபிரகாமுக்கு சந்ததிகள், பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளாதிருங்கள். திரும்பி வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 105:5. அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் பிள்ளைகளே. ஆமென். இது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா? முதல்ல ஆபிரகாமுடைய சந்ததி, யாக்கோபின் புத்திரர்கள், 12 tribes, 12 கோத்திரங்கள் அடங்கி இருக்கிறார்கள். Praise the Lord. யாக்கோபினுடைய சந்ததி. அடுத்தது வார்த்தை 105:5. சீக்கிரமா. அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களை, அவருடைய அற்புதங்களையும், அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். Remember whatever God committed into your life. உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு கூறுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Praise the Lord. We remember every time we remember. If you remember God, He remember you. Praise the Lord. எவ்வளவோ நன்மைகளை செய்தோம், இந்த ஜனங்கள் மறந்து விட்டார்கள். வேதனைப்படுறோம் இல்லையா? எவ்வளவோ நன்மை செய்தோம், இந்த ஜனங்கள் நினைவு கூறல, நம்ம செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கல. அவங்க இருதயத்துல எவ்வளவு ஒரு காரியங்களை நான் செய்தேன், இந்த ஜனங்களுக்குள்ள இருதயத்துல அந்த எண்ணம் இல்லை. ஆனா ஆவியானவர் சொல்ற காடு, ரிமெம்பர் யுவர் காட்.
ரிமெம்பர். இதே போல ராபோஜனத்தின் போதும் இதைத்தான் சொல்றாரு, நீங்கள் இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணி இந்த அப்பத்தை புசியுங்கள், என் மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ரிமெம்பர் மை டெத். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில the remembrance என்கிற வார்த்தை, நினைவு கூறுகிற வார்த்தை என்று சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த நாளை நினைவு கூற வேண்டும். ஆண்டவரே, நீ செய்த நன்மைகள், நீ என் வாழ்க்கையில எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் நீ செய்திருக்கிறீர், எவ்வளவாய் எனக்கு இறங்கி இருக்கிறீர். நான் தடுமாற்றத்திலும், நான் சோர்விலும், நான் சஞ்சலத்திலும், நான் வருத்தத்திலும், நான் துன்மார்க்கமான வழியிலும் நடந்தேன். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளை நான் நினைத்து மனம் திரும்புகிறேன். என்னுடைய வாயினாலே அந்த தேவனை நான் உயர்த்துகிறேன் என்று சொல்லுகிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. பல நேரங்கள் என்ன நினைப்போம், we remember God. We remember God. அம்பேத்கர் ஒரு மதம் எனக்கு வேண்டும், ஒரு கடவுள் எனக்கு வேண்டும் என்று கேட்டார். பல இடங்களில் அலைந்து தெரிந்தார். ஒவ்வொரு மார்க்கமாய் போய் கடைசியாக அவர் தெரிந்து கொண்டது ஒரு புத்த மார்க்கம். இப்ப சமீபத்தில் பேப்பர்ல, டிவி நியூஸ்ல பார்த்திருப்பீங்க, புத்த பிட்சுகள் இஸ்லாமியர்களை கொன்று குவித்து மசூதிகள் எல்லாம் எரிச்சாங்க. இது அம்பேத்கர் தெரிஞ்சதா போயிருக்க மாட்டார். விளங்கிக் கொள்ளுங்க, இன்னைக்கு ஒரு மதம் அல்ல, ஒரு கடவுள். கடவுளை யாருமே குற்றப்படுத்த முடியாது. அந்த கடவுளை எடுத்து சொல்லுகிறதா மதம். கடவுளை வெளிப்படுத்துகிறது மதம். இன்றைக்கு கிறிஸ்துவ மதம், இஸ்லாமிய மதம், இந்து மதம் சொல்ல இந்துக்கள் அவர்கள் கடவுளை குறித்து சொல்லுகிறார்கள். இஸ்லாமியர்கள் அவர்கள் கடவுளை குறித்து சொல்லுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் அவர்கள் கடவுளை குறித்து சொல்லுகிறார்கள். ஆனா சொல்லுகிற பொழுது கிறிஸ்துவை குறித்து நீ சொல்லுகிற காரியம் என்ன? கிறிஸ்து உனக்கு எதை கற்றுக் கொடுத்திருக்கிறார்? கிறிஸ்தவம் எதை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது நினைவு கூறுகிற ஒரு வாழ்க்கை. We remember our life. என் வாழ்க்கை நான் நினைவு கூறுகிறேன். ஒரு முறை ஒரு வாலிபர் தம்பி ரட்சிப்பிலிருந்து பின்வாக்கி போயிட்டார். ரட்சிப்பிலிருந்து பின்மாற்றத்தில் போயிட்டார். அந்த தம்பியை நான் சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த வாலிபர் தம்பியை பார்த்து கேட்டேன், தம்பி, நீங்கள் இப்படி பின்மாற்றத்திலே போவதற்கு என்ன காரணம் என்று கேட்டேன். அவர் சொன்னாரு, நான் ரட்சிக்கப்பட்டதுக்கும் ஒரு மனுஷன் காரணம், நான் பின்மாறி போறதுக்கும் அதே மனுஷன் தான் காரணம் என்று சொன்னார். ரெண்டுக்கும் ஒரு மனுஷன் தான் காரணம். புரியல தம்பி, சொல்லுங்க அப்படின்னு. ஐயா, நான் ஒரு இந்து மனிதன். கிறிஸ்துவை குறித்து நான் வேலை செய்ய எஜமான் அடிக்கடி சொல்லுவார். அவர் போகும் பொழுது அவரோடு கூட சபைகளுக்கெல்லாம் நான் போவேன். அவர் ஜெபிக்கும் பொழுது நானும் ஜெபிப்பேன். என் இருதயத்துக்கு அது மிகவும் ஏற்றதாய், என் இருதயத்துக்கு மிகவும் சந்தோஷமாய், என் கவலைகளை மறக்கும்படி இதை செய்தது ஐயா. தொடர்ந்து போக ஆரம்பித்தேன். சில நாட்களுக்கு பிறகு என் எஜமான் மறைவான குடி பழக்கம், கெட்ட வார்த்தைகள் அவர் வாயிலிருந்து வருகிறது, வாயிலிருந்து பொய் வருகிறது, அவ்வளவு பொய் பேசுகிற மனுஷன். அப்போ நான் சபைக்குள் இருந்து நான் அவரை பார்த்தேன். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பின்னாலேயே நம்ம வந்துட்டோம்னு சொல்லி நான் சபையை விட்டு நான் பின்வாங்கி விட்டேன். ரட்சிக்கப்படுவதற்கும் அந்த மனுஷன் தான் காரணம், நான் சபையை விட்டு போவதற்கும் அந்த மனுஷன் தான் காரணம். காரணம் இது என்ன தெரியுமா? ஒரு நமக்கு கீழ் வேலை செய்கிற, நம்மோடு கூட இணைந்து பணியாற்றுகிற பிள்ளைகளை ரட்சிப்புல நடத்துவோம் என்று சொன்னால் அந்த ரட்சிப்புல கண்டிப்பு இருக்கணும், கடிந்து கொள்வது இருக்கணும், எச்சரிப்பு இருக்கணும், உபதேசம் இருக்கணும், வழி நடத்து இருக்கணும். ஓயா நீ கொடுக்கிற சாப்பாடும் நீ கொடுக்கிற திட்டுக்கும் எந்த மனுஷன் வேலை செய்யணும். அந்த ஆவிக்குரிய பிரகாரமாய் நீங்கள் நடத்துவீர்களானால் நீங்கள் தேவனுக்கு பிள்ளைகளா இருப்பீங்க, அவங்களும் உங்களுக்கு பிள்ளைகளா இருப்பார். Praise the Lord. This is what today. நான் நினைக்கலாம், இது எத்தனை காலத்துக்கு செல்லும், இது எத்தனை காலம் நடக்கும்னு சொன்னா, இந்த கிறிஸ்துவத்திற்குள்ள இந்த ஆண்டுல ஆவியானவர் ஒரு உக்கிரகமான தீர்மானம் எடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட தீர்மானம் சொன்னா, இன்னைக்கு சொன்ன போல சபைகள் பெருக ஆரம்பிக்கும், ஆத்துமாக்கள் வந்து குவிவார்கள். ஆனால் பழையவர்கள் பின்மாற்றத்திலேயும் புதிதாய் வருகிறவர்கள் ஜீவனுக்கேற்ற சாட்சியாகவும் இருப்பார்கள். அதுதான் கர்த்தர் சபையை கட்ட போறார். இன்னைக்கு ஒரு சபைக்குள்ள போகிற பொழுது நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், don't see always pastors, see God. See the word of God.
நீ வசனத்தை பார். Don't see the servant of God, you see the word of God. உனக்கு ஏற்ற சத்தியம் இருக்கிறதா? உன்னை சபையில பிரயோஜனப்படுத்துகிறார்களா? உன்னை உபயோகப்படுத்துகிறார்களா? நீ சபையில சேர்ந்த நாள் இன்னைக்கு வரைக்கும் ஆவிக்குரிய பிரகாரம் ஒரு சங்கீதம் வாசிச்சிருக்கிறியா? இல்ல ஒரு ஆராதனை செய்திருக்கிறாயா? அல்லது செய்தி கொடுக்கும்படியா ஊழியக்காரனை கூப்பிட்டு நிக்க வச்சிருக்கிறாரா? சபை வளர்ச்சி என்பது கட்டடம் பெருசா போறதுல each and every individual should grow in perfectly. ஆத்தும் இன்னைக்கு பாஸ்ட் இல்ல, நேற்று நான் இல்ல, சபையை மூடி வச்சுட்டாங்களா? சபை நடக்கும், என்றைக்கு விட ஆசீர்வாதமாய் சபை நடக்கும். இப்படிதான் மணவாளன் வர போறாரு. ஒரு நாளைக்கு பிரதர் சென்னை போயிருக்கிறாரு. அதனால என்ன, ஞாயிற்றுக்கிழமை போவோம், ஒரு நாள் தானே, அடுத்த நாள் தானே, ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவர் இருப்பார், அவரை பார்ப்போம். ஆனா இடைப்பட்ட நேரத்தில் நான் சென்னையில இருந்து அப்படியே பரவாயில்ல போயிருவேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். திரும்பி பெங்களூர் கூட்டு வந்தா கூட்டு போவாரு இல்ல, அவனவன் இருக்கிற பிரகாரமா எடுத்துக்கொள்ளப்படுவான். அப்ப இன்னைக்கு சபை என்று சொல்லும்போது ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் நோக்கமா இருக்கிறது. அவர் இருதயத்தை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். நேற்று தினத்துல எத்தனை பேர் கலந்து கொண்டீங்க? இருதயத்தில் நான் சொல்றேன், நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு ஊழியக்காரன் ஊர்ல இருக்கானா இல்லையா அவசியம் இல்லை, நீ கர்த்தருக்குள்ள இருக்கிற, கர்த்தர் உனக்குள்ள இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எங்களை நடத்துகிற ஆவியானவர் அப்படிதான் கற்றுக் கொடுத்தார். நீ இல்லன்னா சபையை மூடி இருப்பா அப்படியா சொல்லி கொடுத்துட்டாரு எங்களுக்கு? இல்ல, தம்பி போன் பண்ண விக்ரம், யூ ஜஸ்ட் டேக் கண்ட்ரோல் ஆஃப் இட். இது ஆவிக்குரிய வளர்ச்சி. கவலையே இல்லாம, வருத்தமே இல்லாம, போக வேண்டிய செய்தி கொடுக்க வேண்டிய ஆள் மூலமாக சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்து ஆண்டவரே நான் இடைவிடாமல் கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க. ஏன்னா அதுதான் கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற ஒரு கிருபை, ஒரு இரக்கம். விக்ரம் இல்லையா, ராஜா இல்லையா, ஆபிரகாம் இல்லையா, ஸ்டாலின் இல்லையா, சாந்தகுமார், இப்படி எத்தனையோ பேரை கர்த்தர் எழுப்பி இருக்கிற அந்த சபையில. இதுதான் சொல்ல, ரிமெம்பர் யுவர் காட். நீ கிறிஸ்துவுக்குள் ஏற்றுக்கொண்ட பொழுது எந்த நிலையில் இருந்தாய்? 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 தொடங்கி வாசி. Praise the Lord. சத்தமா சொல்லுங்க. நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இராவிட்டாலும் உங்களுக்கு அல்லவோ அப்போஸ்தலனாய் இருக்கிறேன். ஏன்னா இந்த வார்த்தையை சொன்னது யார் தெரியுமா? யாரு? 10ஆம் தேதி ஜபரஜய தலைமையில கை சொன்னாரு, ஐ கால் யூ அப்போஸ்தல் அப்படின்னா. Praise the Lord. உனக்கு நான் இந்த நாள் தொடங்கி அப்போஸ்தல ஊழியத்தை கொடுக்கிறேன் அப்படின்னா, இனி இந்த சபையை கட்டிட்டு அதுவே நினைக்காதீங்க. Praise the Lord. ஏன்னா I received call from Doha, I received a call from Malaysia, I received a call from Abu Dhabi. இந்த இடைப்பட்ட நாளுக்கு 3 நாடுகளிலிருந்து அழைப்பு வந்திருக்கு பிரசங்கிக்க முடியாது. ஜானுடைய சபை போதகர் அவர் ஐயா செல்வராஜ் அவர்களும் சொன்னார், நீங்க வந்து உங்களுடைய அப்பீரியன்ஸ் உங்க சபையில, என்னுடைய சபையில வந்து நீங்க காண்பிக்க வேண்டும், ப்ளீஸ் வெல்கம். அப்ப என்ன ஆச்சுன்னா, தேவன் வந்து சொல்றாருன்னா ஒரு சபையை நாங்கள் உருவாக்குகிறோம், ஒரு சபையில ஆத்துமாக்களை உருவாக்குகிறோம், நீங்கள் வளர்கிறவர்களாய். இது நான் இருக்கும்போது விக்ரமுடைய செய்தி வேற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லையா தம்பி? எங்க தவறு செய்து விடுவோங்கிற ஒரு பயம் இருக்கும். புரியா விட்டுருங்க, என்ன ஆகும்? அவர் பாட்டு ஆவியர் நடத்துகிறபடி பேசிட்டு போயிடுவார். ஆனா விசாரிப்பேன், என்ன சொன்னாரு, எவ்வளவு பாயிண்ட் கொடுத்துக்கிறாரு, எங்க தப்பு எங்க சரி கூப்பிடுவேன். எங்களோட கம்யூனிகேஷன் 11:30 மேல கூப்பிடுவேன். தம்பி இந்த இடத்துல சில தப்பு இருக்குப்பா, மாத்தீங்க, சரிப்பா, இனி அதை செய்ய மாட்டேமா, அது விட்டு செஞ்சுட்ட செய்ய மாட்டேங்கிற வார்த்தை ரொம்ப சந்தோஷம், பட் இப்படிதான் இருக்கும், சரிப்பா. ஏதை சொல்றது தெரியுமா? இதுதாங்க ஒரு சபைக்கும் ஒரு போதகருக்கும் ஒரு விசுவாசிக்குள்ள உறவு. இதுதான் ஆவியில என் பிள்ளைகள் ஆவிக்குரிய பிரகாரம் நடக்கிறார்களே என்கிற சந்தோஷத்தை விட ஒரு பெரிய சந்தோஷம். அவர் சொல்றாரு, நான் அப்பா வெளியே வாங்க ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கிட்டு வச்சுருக்கேன், இது ஜோம் பண்ணி கொடுங்க அப்படின்னா நான் சந்தோஷப்பட மாட்டேன். கர்த்தர் அமெரிக்க தேசத்திலும் கனடா தேசத்திலும் இங்கிலாந்துலையும்
மற்ற நாடுகளில் கர்த்தர் ஊழியத்திற்காக என்னை அழைக்கிறார்னா முதல்ல சந்தோஷப்படுறாள்னா நாங்க அன்னைக்கு சாப்பிட்டுட்டு வெளியே வரோம். ஒரு பெரிய ரோல்ஸ் ராய்ஸ் கார், 3 கோடி ரூபாய் காரை பார்த்தேன். அப்பதான் சொன்ன, ஆண்டவரே நீர் கொடுக்கிற மகிமையை விட இதெல்லாம் ஒண்ணுமே. ஹல்லேலூயா. அதை வாசித்து பாருங்க. அப்போஸ்தலனாய் உங்களுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறேன். கர்த்தருக்குள் நீங்கள் அப்போஸ்தல ஊழியத்திற்கு என்ன சொல்றாரு? முத்திரை. நான் ஒரு அப்போஸ்தலனா இந்த இடத்தை விட்டு நான் வெளியே போகிற பொழுது நீங்கள் முத்திரையா இருந்தா தான் நான் அப்போஸ்தலனா வெளியே போக முடியும். பிரதர் நீங்க போங்க, நாங்க முத்திரையா இருப்போம்னு சொல்றவங்க கையை வைத்து பாருங்க. ரொம்ப கொஞ்சம் பேர் தான். எதுக்குங்க இவர் அனுப்பிட்டு? ஒரு அப்போஸ்தலன் எழுப்புனா ஆயிரமான பாஸ்டர்கள் எழுப்புவாங்க. அது ஒண்ணு தெரிஞ்சுக்கேன். நம்முடைய நோக்கம் 500 சபைகளை உருவாக்கும். அப்ப நான் ஒரு பாஸ்டரா நினைக்கும் போது இந்த சபை அந்த சபை சொல்லும்போது இந்த சபை வேற அந்த சபை வேற நினைக்க முடியாது. 500 சபைகளை உள்ள அடக்கின ஃபுல் காஸ்பல் டேபர்னாக்கிள் 500 சபை கிளைகளோடு இருக்கிறது. 1000 போதகர்கள் இருக்கிறார்கள் சொல்லும்போது நான் அந்த சபையில தலைமை போதகராக இருக்க முடியாது. நான் ஒரு அப்போஸ்தலனா இருந்தா தான் அந்த 500 சபைகளை நடத்த முடியும். அப்போ 1000 பாஸ்டர்களை எழுப்புகிற கிருபை நீங்க முத்திரைகளாய் இருந்தா தான் நாங்க அப்போஸ்தலர்களாய் கடந்து போக முடியும். இதை தெரிந்து கொள்ளுங்க. You remember in your prayers. இதை நீங்கள் நினைவு கூற வேண்டும். ஏன்னா ஆபிரகாமின் சந்ததி யாக்கோபின் பிள்ளைகளாகிய நீங்கள் கர்த்தரை எப்பொழுதும் அவர் எனக்கு செய்த அவர் உங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளாய் கர்த்தர் இன்றைக்கு உங்களை மாற்றுகிறார். You are chosen vessels. எத்தனை காலத்துக்கு நீ உழைத்து 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 பணம் சேர்ந்துட்டு இருப்ப. கிறிஸ்து வரும்போது சொல்லுங்க, பேங்க் பேலன்ஸ் 4 கோடி இந்தியன் பேங்க்ல வச்சிருக்கேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷப்படுவாரா? ஏன் எனக்கு ஒரு 10 பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கு, அதுல ஒவ்வொரு பேங்க்லயும் 1 கோடி வச்சிருக்கேன், சந்தோஷப்படுவாரா? சொல்ற எத்தனை ஆத்துமாக்களை எனக்காக ஆயத்தப்படுத்தின, எத்தனை பேருக்கு சத்தியத்தை சொன்ன, இதைத்தான் கேட்பாரு. எல்லாமே நீ சேர்த்து வைத்திருக்கிற உன்னுடைய சொத்து, நீ சேர்த்து வைத்திருக்கிற அந்தஸ்து, உனக்கு கனம் மதிப்பு எல்லாம் போகும். யோபு பக்தனுடைய வாழ்க்கையில் அதுதான் நான் பார்க்கிறேன். எல்லாவற்றையும் இழந்து போனான். He lost everything. வேதத்திலிருந்து வாசித்து பாருங்க. யோபு புத்தகத்தில் பிடித்த ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? எல்லாம் இழந்து போனா அப்படின்னு சொன்னா எப்படி இழந்திருப்பாங்க? ஒரு காரியம் தான் சொல்ற ஒரு காரியம். எல்லாம் இழந்து போனார்கள், இறந்து விட்டார்கள். ஒருவன் மாத்திரமே சொல்றான், நான் மாத்திரம் பிழைத்து இந்த செய்தியை அறிவிக்கும்படியாக ஓடி வந்து. அவனும் செத்துட்டானா யோபுக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஒருவன் மாத்திரம் பிழைத்திருக்கிறான். அப்படி உனக்குள்ள ஒரு கர்த்தர் தான் காலை வெளியில ஒரு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். நான் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன் தான் இங்க வந்திருக்கிறேன். கிறிஸ்துவை குறித்து அறிவிக்க நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன். என்னோடு இருந்தவர்கள் எல்லாம் மறித்துட்டாங்க. நான் என்னை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு இருதயத்தில் உணர்த்தப்படுவான். அந்த இடத்துல நீங்கள் கர்த்தரை பயன்படுத்துவார். You to go to pronounce the word of God. சொல்லு, எல்லாரும் மறித்துட்டாங்க, நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன். நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன். இயேசுவை அறிவிக்கப்பட்டு எவ்வளவு பேருக்குள்ள அது மாறும். அந்த இருதயத்திலே பேசுவார் என்றால் நீ சொல்லணும், நான் ஒருவன் மாத்திரம் அதை அறிவிக்கும்படியாய் போக போகிறேன். அதை சொல்லும்படியாய், கிறிஸ்துவத்தை சொல்லும்படியாய் நான் போக போகிறேன். I go and pronounce that he is the living God. நீ ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாய் நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன். ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன். கர்த்தரை அனுப்புவாரா? கர்த்தரை அனுப்புவாரா? எந்திரனை பயன்படுத்துவாரா? இருதயத்திலே ஆவியானவர் உன்னோடு பேசினா இறந்து நில். கர்த்தருடைய வல்லமை உனக்கு மேல் இறங்கி வரட்டும். கர்த்தருடைய அபிஷேகம் உனக்கு மேல் இறங்கி வரட்டும். கர்த்தருடைய பலன் உனக்கு மேல் இறங்கி வரட்டும். நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன். நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன். என்னை கர்த்தர் அனுப்புவாரா? இப்ப அந்த அபிஷேகம் உனக்குள் இறங்க போகிறது. நீ இதுவரைக்கும் பெற்றிருந்த அபிஷேகம், இதுவரைக்கும் நீ கண்டிருந்த அபிஷேகம் உனக்கு மேல் இறங்க போகிறது. பெற்றுக்கொள் அபிஷேகத்தை. தாயின் கருவில நிற்கிற உன்னை கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். நிற்கிற உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ தேவனுக்கு ஏற்றவள், நீ தேவனுக்கு வேண்டும். கர்த்தருடைய வல்லமை உனக்கு மேல் இறங்கி வருவதாக, கர்த்தருடைய அபிஷேகம் உனக்கு மேல் இறங்கி வருவதாக. இப்போ ஆவியானவர் பேசுவாராக. சொல், நான் மாத்திரம் இருக்கிறேன். சொல்லுங்க,
சத்தமா சொல்லுங்க. நான் மாத்திரம் இந்த இயேசுவை அறிவிக்கும்படியா நான் மாத்திரம் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறேன். இப்பொழுது உம்முடைய வல்லமை என் மேல் இறங்கி வரட்டும், என் மேல் இறங்கி வரட்டும். Receive the anointing, receive the power, the call of God. தேவனுடைய அழைப்பை பெற்றுக்கொள், தேவனுடைய அழைப்பை பெற்றுக்கொள். கர்த்தரை பயன்படுத்தும்படியாய் இந்த நேரத்திலே கர்த்தருடைய அபிஷேகம் உனக்கு மேல் இறங்கட்டும். நான் மாத்திரம் மீந்திருக்கிறேன். ஆவியானவரே என்னை கொடுங்க, ஆவியானவரே என்னை கொடுங்க, ஆவியானவரே என்னை பயன்படுத்துங்க. சொல்லுங்க 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 சொல்லுங்க. இப்போ 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 கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். Yes, receive the anointing, receive the anointing, receive the anointing, receive it. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். ஆவியானவரே இறங்குங்க, தொடுங்க தொடுங்க தொடுங்க. அந்த வேளையில இந்த கால வேளையில ஆராதனை உன்னுடைய நோக்கம் வேண்டுமானால் வேறையா இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய நோக்கம் இதுதான், கர்த்தருடைய நோக்கம் இதுதான். உன்னை எடுத்து பயன்படுத்தணும், உன்னை எடுத்து பயன்படுத்தணும். அதை பிடிச்ச செய்தி. ஆண்டவரே நான் மாத்திரம் மீந்திருக்கிறேன்ப்பா. எல்லாரும் மடிந்துட்டான், ஒட்டகம் செத்து போச்சு. அந்த மந்தையிலிருந்து நான் ஒருவன் மாத்திரம் வந்திருக்கிறேன். இந்த பெங்களூர்ல இந்த பட்டணத்துல எத்தனையோ பேர் இருக்காங்கப்பா. ஆனா என் கண்களுக்கு அவங்க காணப்படல. என்னை மாத்திரம் கர்த்தருக்கு அனுப்பி இருக்கிறார், என்னை மாத்திரம் கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். இப்ப தொடுங்க ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளை தொடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Jesus. Hallelujah. கர்த்தருடைய வல்லமை உனக்கு மேல் இறங்குகிறது. பெற்றுக்கொள் அபிஷேகத்தை, பெற்றுக்கொள் அபிஷேகத்தை, பெற்றுக்கொள் அபிஷேகத்தை. இது தேவனுடைய வல்லமை. Receive the name of Holy Spirit in the name of Jesus. உன்னுடைய வாயிலிருந்து தேவனுடைய வல்லமை புறப்படும். உன் சரீரம் அக்கினியாய் மாறும். உன்னை தேவன் தனக்கு ஏற்ற பாத்திரமாய் உன்னை இப்பொழுது எடுத்து பயன்படுத்த போகிறார், பயன்படுத்த போகிறார். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். Receive right now in the name of Jesus. Hallelujah. 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 Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. அந்த தம்பியை கொண்டு வாங்க, அந்த தம்பியை பின்னால் கொண்டு வாங்க. தேவனுடைய வல்லமை எஸ் நிறைவாய் நிறைவாய் நிறைவாய். எஸ் எஸ். ஒரு புறஜாதிக்குள்ள இருந்து உன்னை நான் ஒரு யோவான் ஸ்நானகனை போல ஒரு வைராக்கியம் உள்ள மனுஷனை பார்க்கிறேன். இப்பொழுது இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஆட்கொள்ளும் ஆட்கொள்ளும் ஐயா, ஆட்கொள்ளும் ஐயா, ஆட்கொள்ளும் ஆண்டவரே. அபிஷேகத்தின் வல்லமை இப்பொழுது இறங்குவதாக. பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ. முன்னாள் இக்கம்ரன் தீஷ சபா சபல திக்கமானதியா. In the name of Jesus the power receive right now. Amen. Amen. Yes. 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 அனுஷவராதி கவரவரவரதியா. இயேசுவின் நாமத்தினாலே அக்கினி அக்கினி. Yes. Yes. The call of God. The call of God in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு இந்த வைராக்கியமாய் புறப்படுகிற ஊழியர்களை தேவன் இந்த சபையிலே எழுதி கொண்டிருக்கிறார். புறப்படட்டும் புறப்படட்டும் ஒரு சேனை, புறப்படட்டும் ஒரு சேனை இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. நன்றி சொல்லுங்க, அருளுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா. நீரப்படி எழுப்பினதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அங்கே தண்ணி கொடுத்து எழுப்புங்க. எஸ் ஜீசஸ். இந்த கடைசி காலம் எஸ் அப்படியே தூக்கிட்டு போயிருங்க. Yes, the call of God. Yes, in the name of Jesus, glorious God. That many miracles going to be happen every Sundays. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இப்படி ஒரு அற்புதங்களை கர்த்தர் செய்வார். You can see the live miracle. கட்டிகள் மறையும், சப்பானிகள் நடப்பார்கள், குருடர்கள் பார்ப்பார்கள், செவிடர்கள் கேட்பார்கள், நடக்கும். கர்த்தர் செய்வார். ஆமென். இனி நிரந்தர அப்படி ஒரு கிருபை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு இந்த வைராக்கியமாய் எழுப்புகிற ஊழியர்களை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. தொடர்ந்து வாசி. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனம் 2 தொடங்கி வாசி. Jesus.
இராவிட்டாலும் மற்றவர்களுக்கு இராவிட்டாலும் உங்களுக்கு அல்லவோ அப்போஸ்தலனாய் இருக்கிறேன். கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்திற்கு முத்திரையாய் இருக்கிறீர்களே. அடுத்தது வாசி. மறு உத்தரவாவது புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இப்படி செய்கிற எல்லா கிரியைகளுக்கும் தேவன் பலன் கொடுக்க போகிறார். நீ செய்கிற எல்லா கிரியைகளுக்கும் கர்த்தர் பலன் தர போகிறார். இந்த நாளிலே நீ கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற உனக்கு மேல் தேவ கிருபை அளவில்லாமல் இறங்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனம் 3 தொடங்கி வாசிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனம் 3 முதல். அது மாத்திரமல்ல, உபத்திரவம், அதாவது ஊழியத்திற்குள்ளே அழைக்கப்பட்ட பிறகு நாம் கர்த்தரை நினைவுகூர பிள்ளைகளாய் வாழ்கிற பொழுது பல நேரங்கள் நாம் கேட்கிறோம், ஆண்டவரே நாங்கள் எவ்வளவு கடினமாக உழைக்கிறோம், சாப்பிடுவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? Every time we asking God the question, what is our level? So far we have not received anything, but He will answer about it. அப்படி அல்ல, அது மாத்திரம் அல்ல, உபத்திரவம், வாழ்க்கையில் உபத்திரவம் வரும் பொழுதுதான் அந்த உபத்திரவத்தோடு கர்த்தர் பொறுமையை கொடுக்கிறார். பொறுமை பரீட்சை கொண்டு வருகிறது, பரீட்சை நம்பிக்கை கொண்டு வருகிறது. உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரம் வரும் பொழுது யாராவது மேன்மை பாராட்ட முடியுமா? கீழே விழுந்து கால் உடைஞ்சிருச்சு, ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. கீழே விழுந்துட்டோம், கால் அடிபட்டுருச்சு, நன்றி சொல்லுவோமா ஆண்டவருக்கு? ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுவோமா? ஏன் கர்த்தர் என்னை பாதுகாக்கல? ஏன் கர்த்தர் எனக்கு துணை நிற்கல? ஏன் இந்த தடை எங்களுக்கு வந்தது? ஏன் இந்த உபத்திரம் வந்தது? ஏன் இவர்கள் என்னை ஏமாற்றினாங்க? ஏன் இவர்கள் வச்சிட்டாங்க? இப்படி எத்தனையோ கேள்விகளை கேட்கிறோம். ஆனால் உபத்திரமும் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கை கொண்டு வருகிறது. இவைகள் நடக்கிற பொழுதுதான் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் தேறினவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்து இவைகளை நமக்கு செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அப்போ ஒரு சபை என்று சொல்லுகிற பொழுது சபைக்குள்ளாக இந்த நாளிலே நீ எதிர்பார்த்த ஒரு காரியம், அநேகருடைய வாழ்க்கை எதிர்பார்ப்பு இருக்கலாம். என்னை கர்த்தருக்கென்று நான் ஒப்பு கொடுத்தேன், இதுவரை இந்த அழைப்பினுடைய உறுதி எனக்கு வரலையே, ஒரு நிச்சயம் எனக்கு வரலையே, கர்த்தர் எப்பொழுது என்னை எடுத்து பயன்படுத்துவார், நான் அவருக்கு ஊழியக்காரனா எப்படி இருப்பேன் என்று சொல்லி பலவிதமான காரியங்கள் இருதயத்தில் தோன்றும். ஆனால் உன் இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறவர் தேவனாகிய கர்த்தர், மறந்து விடாது. அது மாத்திரமல்ல, அதே 9ஆம் அதிகாரத்துல கொஞ்சம் கடைசி பகுதிக்குள்ள போங்க. கடைசி பகுதி வாசி. என்ன சொல்றாரு? நீங்க நின்னீங்க, கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணினா இந்த சுவிசேஷத்திற்கு உடன் பங்காளிகளாய் ஆகும்படிக்கு அதன் நிமித்தம் தான் இப்படி செய்கிறேன். பந்தய சாலையில் ஓடுகிறவன் எல்லாம் ஓடுகிறார்கள், ஆனால் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கத்தோடு இருப்பார்கள். அவன் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், நாமோ அழியாத ஜீவ கிரீடத்தை பெறும்படிக்கு ஓடுகிறோம். உன்னுடைய ஆதலால் என்ன சொல்றாரு? Without confirmation you cannot run. Without confirmation I cannot run. நிதானம். நிச்சயம் இல்லாதவனாய் நாம் ஓடவே கூடாது. வீட்டை சமைக்கிறோம்,
எந்த நம்பிக்கையில சமைக்கிறோம் சொல்லுங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சபை முடிஞ்சு போகும்போது ஏதோ வாங்கிட்டு போறோம், மார்க்கெட்டுக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு எங்க சமையல் ஆகிறதுக்கு ஏதாவது சாப்பிடுங்க, நான் சீக்கிரம் பண்ணி கொடுத்துறேன்னு மனைவி சமையல் ரூம்ல போய் எல்லாம் செய்யறாங்க. அந்த மனைவி நான் என்ன செஞ்சாலும் நான் இதை சாப்பிட போறது இல்லை. வீட்டுக்காரர் சொல்றாரு, என்னதான் என் மனைவி சமையல் ரூம்ல சாப்பாடு செஞ்சா சாப்பிட மாட்டேன், சாப்பிட அந்த கிருபை கிடைக்குமா அப்படின்னு அவர் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நிச்சயம், நம்பிக்கை, கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை. இந்த ஆராதனைக்குள்ள வந்திருக்கிற கர்த்தர் நீ வெறுமையை அனுப்ப மாட்டேன். கர்த்தர் நான் விரும்புகிற காரியத்தை செய்வார். நான் நினைப்பதற்கும் விரும்புவதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் அதிகமாய் கர்த்தர் செய்வார். அந்த நம்பிக்கை உனக்குள்ள வருகிற பொழுது நீ செபிக்கிற செபம், உன் உபவாசம், உன் பரிசுத்தம், கர்த்தரோடு நீ வைத்திருக்கிற ஐக்கியம், வேத பாடம், வேத வசனங்கள் எல்லாம் உனக்கு பிரயோஜனமாய் மாறுகிறது. ஆமென். அப்ப நிச்சயமாய் நான் இந்த காலையில செபித்தேன், கர்த்தர் செபத்தை கேட்டார். இந்த ஆராதனைக்கு வந்து என்னுடைய வாஞ்சையின்படி கர்த்தர் என்னோடு பேசுகிறார். நான் திரும்ப நிச்சயம் உள்ளவனாய், பெற்றுக்கொண்டவனாய், முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு வைராக்கியமாய் கடந்து போவேன். அந்த நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது. நிச்சயத்தோடு வந்தேன், நிச்சயத்தோடு நான் போவேன். நிச்சயம் அற்றவர்களாய் எந்த காரியத்தையுமே செய்ய முடியாது. கார்ல ஏறி உட்கார்ந்தோன்னே எங்க போறீங்க? வீட்டுக்கு போகணும். நான் தான் வீட்டுக்கு போக மாட்டேன். இந்த கார் வழியிலேயே போகும்போது லாரியில மோதிரும், நான் செத்து போயிருவேன். சொல்ல முடியுமா? அதுதான் நம்பிக்கை வராது. ஆனா கர்த்தருடைய ஊழியத்துல நம்பிக்கை வரும். சொல்லுங்களேன். கர்த்தருக்காக நான் செய்கிற ஒவ்வொரு சின்ன காரியத்தையும் எங்க அப்பா அங்கீகரிப்பார். My God grant each and every small things. God will grant. He will grant it. அவர் எனக்கு அப்படியே செய்வார். நான் ஒரு சின்ன ஜெபம் ஜெபிக்கிறேன், கர்த்தர் அதை கேட்பார். என் மனதின் உத்தமத்திலே நான் நடந்து கொள்கிற எல்லா விதத்திலும் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார். நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையில நிறைவான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அது எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். Praise the Lord. Hallelujah. இப்போ நீங்க தொடர்ந்து வாசிக்கிற பொழுது எபேசியர் எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 8-9 வசனங்கள் வாசி. சொல்றாரு, நீங்க ரட்சிக்கப்பட்ட விதம் எது? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். முடியல வசனம் முடியல. ரட்சிக்கப்பட்டீர்கள், ரட்சிக்கப்பட்டீங்கல்ல, ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல. ரட்சிக்கப்பட்டோம்னா நான் சபைக்கு போனேன், நான் பாஸ்டர்ட்ட கேட்டேன், அவர் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரு, நான் ரட்சிக்கப்பட்டேன். இது ரட்சிப்பு உன்னுடையதல்ல, இது கர்த்தர் தீர்மானம், தேவ தீர்மானம். நீ வரணுங்கிறது அவருடைய சித்தம். சத்தியத்தை கேட்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். கேட்ட உடனே உன் இருதயத்தில் மாற்றத்தை அவர் கொண்டு வருகிறார். கர்த்தருடைய ரட்சிப்பை கொடுக்கிறார். ஆமென். இது உன்னால் உங்களுக்கு உண்டானது அல்ல. It is not happened by yourself. இல்லையா? இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவா இருக்கிறது. அடுத்தது, ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு கிரியையினால் உண்டானது. ஒருவரும் சொல்ல முடியாது. நாம பாருங்க, காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணி 8 மணிக்கு எழுந்து அடுத்த 8 வரைக்கும் உபவாசம் இருந்து அப்படி இப்படி இதெல்லாம் நீ சொல்லவே சொல்லாத. மேன்மை பாராட்ட ஒண்ணுமே இல்லைங்க. என்ன மேன்மை பாராட்ட முடியும்? என்ன மேன்மை பாராட்ட முடியும்? இல்லையா? சொல்லுங்க போகலாம். தேவ சித்தம் இருந்தா நடக்கும். ஒரு முறை டிஜிஎஸ் அவர்கள் ஒரு பேங்க் லோனுக்காக, காலனியா கட்டுறதுக்கு பேங்க் லோன் வாங்குறதுக்கு கார்ல தன் மகளோடு கூட சொன்னாங்க, ஏஞ்சல் வரையாமா அப்படின்னு. ஆமா டாடி நானும் வரேன். சரி, அங்கிருந்து ஒரு பேங்க் லோனுக்காக தன்னோட வீட்டில் இருந்து கார்ல பிரயாணமா ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. கார் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, தன் மகளை இழந்து விடுகிறார். சரியா? ஆனா ஜனங்கள் எல்லாம் உலகம் முழுவதும் இந்த செய்தி காட்டு தீ போல பரவச்சு ஜனங்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க? என்ன பேசியிருப்பாங்க? பிடிச்சவங்க சொன்னாங்க, ஐயோ பாவம், ஒரே மகளை இழந்துட்டார், ஒரே மகளை இழந்துட்டார். பாவம் அங்கிள், எவ்வளவு வேதனை இருக்கும், எவ்வளவு துக்கம் இருக்கும்னு அவர் விருப்பமானவங்க சொன்னாங்க.
அவர் பிடிக்காதன்னு சொன்னாங்க. என்ன செஞ்சாலும் தெரியல, பிள்ளைய பறி கொடுத்துட்டேன். அது உண்மையான காரணம் தெரியுமா யாருக்காவது? எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு காரணம். நீங்களும் வேணா ஒருவேளை உங்களுக்குள்ள அந்த சந்தேகம், ஏன் அந்த பிள்ளை செத்துச்சுன்னு அநேகருக்கு டவுட் இருக்கா? எங்கிட்ட ஆன்சர் சொல்லட்டுமா? தாயின் கருவில் எலும்புகள் உருவாகிற விதத்தை எப்படி ஒருவனும் அறியாது இருக்கிறானோ அப்படி அவருடைய செயல்களும். அப்படின்னு அர்த்தம் தெரியாதுங்கிறத இப்படி சொல்றது. தெரியாதுங்கிறத இப்படி சொல்றது. இன்னைக்கு வரைக்கும் ஸ்கேன் ரிப்போர்ட்ல எதையும் மாற்ற முடியல. நேற்று நான் சென்னையில் இருக்கிற ஒரு போன் கால் வந்துச்சு. அங்கிள் அப்படின்னு ஒரு தெரிஞ்ச குரல், சொல்லுங்கம்மா எப்படி இருக்கீங்க, ரொம்ப நாள் ஆச்சு சொல்லுங்க அப்படின்னு. நான் 8 மாத கர்ப்பமா இருக்கிறேன். என்னுடைய வயிற்றுல அந்த கருப்பையில ஃப்ளூயிட்ஸ் நிறைய ரொம்பிருச்சு. எப்போ வெடிச்சாலும் குழந்தை டெலிவரி பண்றதுக்கு குழந்தைய வெளியே எடுத்துருவாங்க. 8 மாசமாவது ப்ரீமெச்சூர் பேபி ஆயிரும். ரொம்ப கவலையா இருக்கு. ஆனா வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளைக்கு இன்னொரு பிரச்சனை. இந்த தாயினுடைய ரத்தம் பாலாக வயிற்றுல போகுது. வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு உணவு போயிட்டு இருக்கு. அந்த உள்ள போகிற உணவு வெளியே போகாது. இன்ட்ரெஸ்டைன் பிளாக். எந்த குழந்தைக்கு? வயிற்றுக்குள்ள 8 மாசம் இருக்கிற வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு இன்ட்ரெஸ்டைன் பிளாக். டாக்டர்கள் ஸ்கேன் பண்ணிருக்கிறாங்க. இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வந்திருக்கு. இப்ப என்ன செய்வாங்க? யார் கையில இருக்கு? நான் சொன்னேன், உங்க அப்பா ஒரு ஊழியக்காரன், பெரிய பாஸ்டர். அப்பா என்னமா சொன்னாரு? அங்கிள்கிட்ட உடனே சொல்லுமான்னு. சரி நான் சொல்றேன் கேளு. அதை மாற்ற கர்த்தரால் முடியும். இந்த இடத்துல அந்த குழந்தையோடு வந்து நீ உன் கணவன் உன் பிள்ளைன்னு ஒரு சாட்சி சொல்லு. அதுதான் நீ செய்ய வேண்டிய பொருத்தனை. நீ பொருத்தனை பண்ணு. என் தேவன் எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு பலன் உண்டு. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுமா, ஆமென், முடிஞ்சு போச்சு. கர்த்தர் மாற்றிடுவார். முடியுமா? முடியாதா? முடியும். ஏன் நம்ம சபையில எபிமானுடைய சகோதரி ஏஞ்சு வயிற்றுல குழந்தைய வச்சுட்டு எத்தனை பிரச்சனை. குழந்தை திரும்பி இருக்கு. டாக்டர் சொல்லிட்டாங்க இது வந்து சிசரிங் பண்ணி எடுக்கணும், ஆனாலும் கிரிட்டிக்கல், குழந்தை தலைகீழ இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், இப்படி இருக்க குழந்தை இப்படி பண்றதுக்கு எவ்வளவு நேரம்? நீ போமா அப்படின்னு. போன உடனே எப்படி தெரியல, ஆட்டோடய திரும்பிடுச்சு. ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க சத்தமா. அதை செய்கிற தேவன் செய்ய மாட்டாரா? அவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அவர் எதை செய்தாலும் எனக்கும் உங்களுக்கும் நன்மையை தவிர வேற தீமை செய்யவே மாட்டாங்க. சொல்லுங்க, அவர் தீமை செய்கிறவரா? இல்ல, நன்மை செய்கிறவர். எப்பொழுதும் நமக்கு நன்மை செய்கிற தேவன். அதனாலதான் அவர் பிள்ளைகளாய் நாம் அவரை துதிச்சு பாடிக்கிட்டு இருக்கோம். அது எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை திரும்பிக் கொள்ளுங்க. Book of Ephesians chapter 4 verses 8. ஆதலால் உன்னதங்களுக்கு ஏறி என்ன சொல்றாரு? சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். மனுஷங்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? வரங்கள் கொடுக்கிறாரு. அப்ப நீ அழைப்பு என்ன? You remember your God. You remember your God. நீ தேவனாகிய கர்த்தரை நினைவு கூறு. காரணம், அவர் வரங்களை கொடுக்கிறவர். தாயின் கருவிலே உன்னை பிரித்து எடுத்து உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். ஆமென். Praise the Lord. அதனால நீ தேவனுடைய சமூகத்திலே கர்த்தரிடத்திலே நீ விசுவாசமாய் இருந்து கர்த்தர் உனக்கு செய்கிற எல்லா நன்மைகளையும் நினைத்து அவரை இடைவிடாமல் அவரை ஆராதித்துக் கொண்டிரு. மனுஷங்களுக்கு அவர்தான் வரங்களை கொடுக்கிறார். நம்மளா கேட்டு பெற்றுக்கொள்ளவே முடியாது. We cannot take our own, but he himself giving the gifts to the people. சரி, இப்ப பாருங்க, சங்கீதம் 105 முதல் வசனத்தை வாசி பாருங்க. ஒரு வித்தியாசமாய் நம்ம உங்களை வழி நடத்திட்டு போறோம். 105 முதல் வசனம். கர்த்தரை துதித்து அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள்,
அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவனுடைய இருதயம் மகிழ்ந்து இருப்பதாக. கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள். அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். Praise the Lord. அவருடைய சமூகத்தை ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்லை. அதுதான் அந்த படிக்க சொன்னேன். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் சபைக்கு வந்து போவது எவ்வளவு சந்தோஷமோ அதை பார்க்கலாம் அதிகமான சந்தோஷம் எப்பொழுதும் அவருடைய சமூகத்தை நாடி இருப்பது. நீங்க இந்த சபையில ஞாயிற்றுக்கிழமை இங்க தேவனுடைய பிரசன்னத்தை இங்க உணர்கிறோம். திங்கட்கிழமை இதே பிரசன்னத்தை உன் வீட்டில் நீங்க உணர முடியும். You can feel on in your home. தேவ பிரசன்னத்தை உங்களாலே உணர முடியும். அது மாத்திரமல்ல, எப்பொழுதெல்லாம் தேவனுடைய சமூகத்தை நாடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய கரம் நம்மை வழி நடத்தி கொண்டே இருக்கும். இதுல இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 105 5 6 7 ஒரு கொட்டேஷன், மூன்றும் சேர்ந்தது ஒரு கொட்டேஷன். இப்ப 5 6 7 வாசி. அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சன்னதியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களை எல்லாம் அவருடைய அற்புதங்களையும் அவருடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். 1000 தலைமுறைக்கு என்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஈசாக்கு கொடுத்த ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். நீங்கள் அவரை நினைத்துக் கொள்ளுங்கள், அவரும் உங்களை நினைத்துக் கொள்ளுவார். இன்னைக்கு காலையில வேதம் சொல்லுது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் நோக்கமாய் உலாவி கொண்டிருக்கிறது. அப்படிங்கும் போது இதுல 2 காரியத்தை நீங்க உறுதியா கவனிக்கணும். I remember God always. அதான் சங்கீதம் 34:1 சொல்றார், கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். Remember God. கர்த்தரை நினைக்கிறவன் தான் அவரை துதிக்க முடியும். கர்த்தரோடு ஜீவிக்கிறவன் தான் அவரை உயர்த்த முடியும். அப்போ இந்த காலங்களிலே நாம் எதிர்பார்க்கிற பொழுது கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்திரிக்கிறோம், அவர் துதி எப்பொழுதும் வாயில் இருக்கும். ஆனா வேதம் சொல்றது, கர்த்தர் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறார், நினைவு கூறுகிறார். God remember his people always. அதனால தான் என்ன, பல நேரங்கள்ல sometimes God give the instruction not to go, don't do this, don't do that. நிறைய நேரங்களை சொல்றாருல, நமக்கு கற்றுக் கொடுக்கிறாருல. சொல்லுவோம், இன்னைக்கு பாருங்க வெளியே கிளம்பணும். எனக்கு தெரிஞ்சு கெமலியோஸ் அப்படின்னு நண்பர் இருந்தார். ஒரு முறை அவர் குவைத்துல வேலை செய்யறார். நல்ல கம்பெனியில நல்ல சம்பளம், பல வருஷங்களா இருக்கிறார். இதுல ஒரு வேடிக்கையை கூட ஒண்ணு இருக்கு. 1ஆம் தேதி காலையில ஒரு பிளைட், குவைத்துக்கு ஒரு பிளைட்ல போகணும். இதே நம்ம ஊழியத்துல சாட்சி சொல்லியிருக்கிறார். 1ஆம் தேதி மார்னிங் பிளைட். எத்தனை மணிக்கு? 2 மணிக்கு பிளைட் அவர் 1ஆம் தேதி. நைட் என்ன பண்ணிருக்கிறார், 31st நைட் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, வா நம்ம பார்ட்டிக்கு போலான்னு கூட்டிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணிருக்காரு, அங்க போய் குடிச்சிருந்தார். குடிச்சிட்டு படுத்துட்டார். விடிஞ்சு பார்த்தா 4 மணிக்கு, அது 2 மணிக்கு வச்சாலும் 4 மணிக்கு அடிக்கும். 2 மணிக்கு பிளைட். யோசிச்சு பாருங்க. ஐயோ ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஃப்ளைட் லேட்டா கன்ஃபார்மா? ஏன்னா நான் பல வருஷம் பார்க்க இல்லை, ஃப்ளைட் வந்துச்சு, ரைட் டைமுக்கு போயிடுச்சு, ஆன் டைம் போயிடுச்சு. ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே. நான் அன்னைக்கு பூரா கவலை இருந்தது. சாயங்காலம் டெலிவிஷன் நியூஸை திறந்து பார்த்தா அந்த போன விமானம் அப்படியே கடலில் இறங்கிடுச்சு. அவ்வளோ பேரும் செத்து போயிட்டாங்க. இவர் போற பக்கமெல்லாம் சாட்சி. நான் சொன்னேன், சாட்சி நல்லா இருக்கு,
உங்களை தேவன் எதற்காக வச்சார் தெரியுமா? நான் 31ஆம் தேதி குடிச்சேங்கிறது சாட்சி. குடிச்சதுனாலதான் தூங்கிட்டார், தூங்கினால்தான் பிளைட்டை விட்டார். அப்ப குடிச்சது சாட்சியா? இல்ல, வாழ்ந்த காலங்களால கிறிஸ்துவுக்காக வாழ போகிற காலம். இவர் திருந்துற மாதிரி தெரியல. கர்த்தர் தெரியுமா? ஒன்னொன்னா எல்லாத்தையும் பிடிக்கிட்டார். அந்த மனுஷன் தெருவில் யாராவது நண்பர்கள் அகப்படுவாங்களான்னு பார்த்து, நண்பர்கள் பார்த்தாங்கன்னா 2 இட்லி வாங்கி கொடுப்பான். நேற்று பூரா சாப்பிடல, 2 இட்லி வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஆயிட்டார். யோசிச்சு பாருங்க. கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஜீவனை காப்பாற்றி உனக்கு ஜீவனை கொடுத்தாருன்னு சொன்னா, அந்த ஜீவனுக்கு மாறாக வேதம் சொல்லுது, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? தன் ஜீவனுக்கு எதை கொடுப்பேன் இல்லையா? உலகம் முழுவதையுமே நீ ஆதாயப்படுத்தினாலும் உன் ஜீவனை நீ நஷ்டப்படுத்தினாள் உனக்கு அதினாலே லாபம் என்ன? உனக்கு அதினாலே லாபம் என்ன? லாபம் என்ன? லாபம் என்ன? உனக்கு அதினாலே லாபம் என்ன? உனக்கு அதினாலே லாபம் என்ன? உன் ஜீவனை காப்பாற்றி இருக்கிறார். அந்த ஜீவனுக்கு ஈடாக நீ எதை கொடுக்க முடியும்? என்ன செய்ய முடியும்? கர்த்தருக்கு நீ கொடுக்கிற காணிக்கையில விருப்பப்படாத. நீ அவருக்காக அர்ப்பணிக்க வேண்டும். அவருக்காக ஜீவிய காலமெல்லாம் நீ வாழணும். அது ஒன்றைத்தான் அவர் திரும்ப 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 கேட்கிறார். என் மகளே, நீ எனக்கு உண்மையா இருப்பையா கடைசி வரைக்கும்? என் மகனே, நீ கடைசி வரைக்கும் உண்மையா இருப்பையா? இந்த ஊழியத்தை செய்வியா? உனக்காகத்தானே மறைத்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய்? இதுதான் எப்பொழுதும் அவர் கேட்கிற அவருடைய குரல். வாசப்பட்டு கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். இன்றைக்கும் இருதய கதவை தட்டி கொண்டுதான் இருக்கிறேன். உலகத்திற்காக நீ வாழ்ந்தது போதும், உலகத்தில் நீ செய்த கிரியைகள் எல்லாம் போதும். கர்த்தருக்காக நீ எழுப்பி நிற்கிற பொழுது நீ விரும்புவதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் அதிகமாய் கர்த்தர் செய்ய தேவன் போதுமானவராக இருக்கிறார். மறந்து போகாதே. லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 6 தொடங்கி வாசி. Luke chapter 22. அதற்கு அவன் சம்மதித்து ஜனக்கூட்டமில்லாத வேளையில் அவரை அவர்களுக்கு காட்டிக் கொடுக்கும்படி அவன் தேடினான். சமயம் தேடினான். புளிப்பில்லாத ஒரு பண்டிகை பஸ்காவை பணியிடும்படியாய். யோசிச்சு பாருங்க. கிறிஸ்து எதற்காக ஒரு மனுஷனை தன்னோடு சேர்த்துக் கொள்ளுகிறார்? இவன் மனம் திரும்பி சீவிய காலமெல்லாம் கிறிஸ்து நாமத்தை பரப்பும்படியாய், பிதாவுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய், ஜனங்களுக்குள் இருக்கிற அவிசுவாசத்தை நீக்கும்படியாய் சீஷர்களை கர்த்தர் ஏற்படுத்தி இவர்கள் தனக்கென்ற ஊழியம் செய்வார்கள், இங்கும் அங்கும் ஓடி திரிந்து ராஜ்யத்தை கட்டுவார்கள் என்று சொல்லிதான் நமக்கு இந்த சீஷர்களை ஏற்படுத்தினார். ஆனால் அதே ஒரு சீஷர் கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்கும்படிக்கு வகித்து எழுகிறார். இன்றைக்கு உனக்கும் எனக்கும் தேவன் கொடுத்த அழைப்பு என்ன? உங்கள் இருதயத்திலே தேவன் மாறாத வைத்திருக்கிற காரியங்கள் என்ன? நான் கிறிஸ்துவுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன், கிறிஸ்துவுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆனால் கிறிஸ்துவை நீ அநேகருக்கு முன்பு காட்டிக் கொடுக்கிறவனா அல்லது கிறிஸ்துவுக்காய் மறிக்கிறவனா? அந்த ஒரு அபிஷேகத்தை தான் கர்த்தர் கால்வழியிலே உனக்கு மேல் அனுப்பி கொண்டிருக்கிறார். இங்கே பூமியிலே ராஜ்யங்களை கட்டும்படிக்க அல்ல, பூமியில கட்டடங்களை
ராஜ்யத்தை நிறுத்தும்படியாய், தேவ ராஜ்யத்தை ஜனங்களுக்குள்ள கொண்டு சேர்க்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் கர்த்தருடைய விருப்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பேருக்குள்ள அந்த விருப்பம் இருக்கிறது? ஆண்டவரே, நாங்கள் கட்டுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் விரும்பி கேட்கிற நன்மைகளை செய்ய நீ போதுமானவராக இருக்கிறீர். நாங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலான அதிசயத்தை, நாங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலான அற்புதத்தை இந்த நாளிலே செய்து காரணம் இருக்கு. பெரிய காரியங்களை உனக்கு செய்ய தேவன் இன்றைக்கு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. இந்த நாள் தேவனுடைய சமூகத்திலே அருமையாய் கூடி வந்திருக்கிற அன்பு ஜனமே, கர்த்தர் சொல்கிறார், இந்த காலைவெளியில உனக்கு மேல் என் பலன், உனக்கு மேல் என் வல்லமை, உனக்கு மேல் என் கருவை நான் நிறைவாய் அனுப்புவேன். எஸ், 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் வசனம் 4 தொடங்கி வாசம். 1 Thessalonians chapter 3 verses 4. உபத்திரவம், அதாவது காட்டி கொடுக்கிறவனாகிய யூதாஸ் வாழ்க்கையில அவன் எதற்கு பயப்படுகிறான்? சொல்லுங்க. பேதுரு காட்டி கொடுக்கிறான், எதற்கு பயப்படுகிறான்? இல்லையா? உபத்திரவம் வரும் என்று நினைத்து வாசிங்க. இருந்த போதும் முன் அறிவித்தோம், அப்பொழுது அப்படியே நேரிட்டது. அடுத்தது, அறிந்திருக்கிறீர்கள், ஆகையால் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாய் சோதனைக்காரர் உங்களை சோதனைக்குட்படுத்தினது உண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். இப்பொழுது அன்பையும் குறித்தும் நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்துக் கொண்டு என்பதை குறித்தும், அதாவது ஒரு சபைக்கு தேவன் சொல்கிறதான ஒரு காரியம் தான், எப்பொழுது இயேசுவை நான் காண்பேன். மணவாளனும் அதே போல எப்போது நான் சபையை காண்பேன். இதுதான் இன்னைக்கு இருக்கிற கான்செப்ட். ஒரு சபைக்குள்ள வரும் பொழுது என்னுடைய மணவாளன் எப்பொழுது வரப்போகிறார், அவர் நினைக்கிறார், எப்பொழுது என் மணவாட்டி நான் பார்க்க போகிறேன், என்னுடைய மணவாட்டியோடு கூட பிதா என்னை எப்ப இணைக்க போகிறார். இதுதான் இன்னைக்குடைய காரியம். எடுத்து வாசித்து பாருங்க. சங்கீதம் 105 பார்த்தோம் இல்லையா? இதை குறிக்கிறது. We worship the Lord and we remember God always. நினைவு கூறணும். எதை நினைவு கூறணும்? என் மணவாளன் வரப்போகிறார். மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. ஒரு ஆயத்தம். அதைத்தான் வேதாகமும் திரும்ப திரும்ப சொல்லுகிறதை பாருங்க. இப்ப பாருங்க, சங்கீதம் 105 வாசிங்க. You can understand. ஆபிரகாமின் சந்ததியே, யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களை, அவருடைய அற்புதங்களையும், வாக்கு நியாயங்கள். இப்ப அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார், நான் எப்படி வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறேனோ அப்படியே திரும்ப வருவேன். இதான் வாக்கு நியாயம். கிறிஸ்து சொல்லிட்டு போனாரா? சப்பானிகளையும் முடவர்களையும் தரித்திரர்களையும் எல்லாரையும் கூட்டி சேர்த்து அற்புதம் செய்யுங்க. நான் இல்லை,
ஒரு சபையில ஒரு ஆராதனை நடக்குதுன்னு சொன்னா இந்த ஆராதனுடைய நோக்கம் என்னவா இருக்க முடியும்? அவர் வரப்போகிறார், நாம் அவரை சந்திக்க போகிறோம், திருச்சபையே விழித்திரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணு, உன்னை இரவும் பகலும் கிறிஸ்துவுக்காக காத்திரு. இதுதான் ஒரு சபை, ஒரு சபை விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியம். அதைத்தான் ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். இனி என்ன எதிர்பார்ப்பு இன்னைக்கு இருக்க முடியும்? இயேசு இன்னைக்கு இப்ப வந்த மழை வந்த மாதிரி இயேசு வந்தாரு அப்படி இருக்கும். எவ்வளவு பேர் போவீங்க சொல்லுங்களேன்? ஐயோ, 1/2 கிலோ கறி வாங்கி வேக வச்சுட்டு வந்து நீ மணவாளோட போறது பாஸ்டிங்காக இல்லை, ஒரு பெரிய விருந்தை ஆயுதப்படுத்த, கனமான விருந்து, பலமுள்ள ஒரு விருந்து. அவர் கொடுக்கிற விருந்து கேட்கலாங்க, நாம் கேட்கறதுமா இருக்குமா? ஒன்று சொல்ற, முதல்ல பசியே எடுக்காது. பேசுறாரு சொல்லுங்க. ஏன்னா எங்கிட்ட அடிக்கடி ஜனங்க கேட்கறா, பாசம் பசியே எடுக்காது, பழகிக்கிறோம். ஏன்னா அங்க பசியே எடுக்காது. பேசுறாரு சொல்லுங்க. அங்க நமக்கு பசியே இருக்கா, அங்க கண்ணீர் இல்லை, தாகம் இல்லை, பசி இல்லை, துக்கம் இல்லை. ஐயோ, என் பிள்ளை ஸ்கூல்ல இருந்து வருவாளே, எனக்கு கவலைப்பட வேண்டாம். ஐயோ, என் வீட்டுக்காரருக்கு வேலை இல்லையே, கவலைப்பட வேண்டாம். என் பிள்ளைக்கு எப்போ நான் திருமணம் செய்வேன், நான் பண்ணிட்டேன், கவலைப்பட வேண்டாம். பேசுதா? ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கவலைப்பட வேண்டாம். ஏன்னா எப்பொழுதும் 24 மூப்பர்கள் அவரை சிங்காசனத்தை சூழ்ந்திருக்க தூதர்கள் பரிசுத்தர் 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 என்று ஓயாம அவரை பாடிட்டு இருப்பாங்க. ஏன் சொல்றேன்னா, நம்ம கூட்டத்துல செபிக்கிற பொழுதும் சரி, இல்ல வேத பகுதி பிரசங்கிக்கும் போதும் சரி, நாங்க உணர்கிற ஒரு காரியம், தேவ பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுகிறது, இந்த இடத்தை ஆட்கொள்ளுகிறது. அதனால நம்ம சாப்பிடுங்கிற உணர்வே நமக்கு வராது, அந்த எண்ணமே வராது. அப்போ தேவ பிரசன்னத்துக்குள்ள நிரம்புகிற அற்பமான நமக்கு இந்த திருப்தி கிடைக்குமானால், சிங்காசனத்துக்கு முன்பாக ராஜாதி ராஜா அக்னி மயமா இருக்கிற முன்னால போய் உட்காரும் பொழுது பசி எடுக்குமா? சொல்லுங்க. அவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பாருங்க. போன தடவை கூட்டம் நடத்தணும், 3 நாட்கள் கூட்டம் முடிந்தோடனே ஜனங்க வந்தாங்க. ஐயா, இங்கே இருந்தோம், இங்கே இருந்தோம், போகிறதுக்கு எங்களுக்கு மனசே இல்லை, இங்கே தங்கிடலாம், இங்கே இருந்துடலாம் ஐயா. அப்ப நான் சொன்னேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அங்கேயே போய் இருந்துருவோம் அப்படின்னு பேசுவார். ஏன்னா பிள்ளைகளை குறித்தோ, கணவனை குறித்தோ, மனைவியை குறித்தோ, சொந்தக்காரங்க யாரை குறித்தோ நம்ம கவலையே இல்லை. ஏன்னா பாடல் காலையில வர்ஷிப் ஸ்டார்ட் பண்ண உடனே பாடல் பாடி செய்தி கொடுத்து, அடுத்த செய்தி, அடுத்த பாடல், அடுத்த வர்ஷிப், அடுத்த ஊழியர்கள், இப்படி மாறி 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 3 நாட்களும் தேவ சமூகத்தில் இருந்துட்டு கடைசி பிரேயர் பண்ணும்போது எல்லாருடைய கண்களும் கண்ணீர். இது மாத்திரம் இல்ல, 3 நாட்கள் ஒரு 12 hours பிரேயர் வச்சிருந்தோம் நம்ம சபையில. அந்த 8 மணிக்கு ஜனங்க முடிக்கிற போது போகணுமா, போய்தான், வேற வழி இல்லை. அப்ப ஏன்னா அந்த தேவ பிரசன்னம் அவங்களை கர்த்தரோடு இழுக்கிறது, கர்த்தரோடு இணைக்கிறது. எல்லாத்தையும் மறந்தார், சரியா? எல்லாத்தையும் மறந்தார். ஒரு அம்மா வீட்டை பூட்டவே மறந்துட்டாங்க, ஒரு அம்மா வீட்டை பூட்டவே மறந்துட்டாங்க. அப்ப அப்படி ஒரு பிரசன்னத்தை தேவன் நம்மை வழி நடத்துகிற பொழுது, அந்த 12 மணி நேரத்துல நான் குறைஞ்சபட்சம் ஒரு 10 மணி நேரம் செய்தி கொடுத்திருப்பேன். 10 hours நான் பேசினேன். ஒரு பலவீனங்களோ, ஒரு சோர்வோ, இல்ல த்ரோட் பிளாக்கோ எதுவுமே இல்லை. 10 hours பிரசங்கம் போயிட்டே இருக்கு. முடிக்கிறேன், அப்ப மணி பார்த்துட்டு, ஆமா டைம் யாருமே பார்க்கல. அப்ப என்னன்னா தேவ பிரசனம் என்ன பண்ண, நம்ம 12 மணி நேரம் அவர் சமூகத்தில் உட்கார வைக்கிற பிரசனம், பிதாவாகி தேவன் எப்படி உட்கார வைப்பாரு? 1000 வருஷம் ஒரு பந்தி ஆயுதப்படுத்த போகிறார், அவரோடு இருக்க போறோம். அதுக்கு பிறகு நியாயத்தீர்ப்பு, அது பிறகு நியாயத்தீர்ப்பு, நியாயத்தீர்ப்பு பிறகு நம்ம என்ன செய்ய போறோம்? அவருடைய சமூகத்திலே நித்தியமான இளைப்பாறுதலை கற்றுக் கொடுக்க போகிறோம். அப்ப இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கிற காரியம், வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். Book of Revelation chapter 8 verses 4 onwards. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்த
தூப வர்க்கங்கள் தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழுப்பிற்று. இன்று அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தின் நெருப்பினால் நிரப்பி பாருங்க, இதுதான் நடக்க போகுது. இப்போ ஒவ்வொரு தூதனாய் கர்த்தர் இறங்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு தூதனாய் இறங்கிட்டு இருக்காங்க. ஒரு தேசத்துல பார்த்தா எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை. இன்னைக்கு காலையில நியூஸ் என்ன தெரியுமா? ஈராக்ல யுத்தம், உள்நாட்டுல யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு இனத்தை சேர்ந்த மனிதர்கள் இன்னொரு இனம் ஏறக்குறைய 250 கைதிகளை கொலை செய்திருக்கிறார், கொன்றிருக்கிறார்கள். இது ஐநாவுடைய மனித உரிமை கமிஷன்ல ரெக்கார்டோட சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இதற்காக ஒரு பெரிய கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்படி இனக்குலை நடந்துச்சுன்னா கொஞ்ச நாட்களுக்குள்ள மனித சமுதாயமே அழிந்து விடும். ஒருவனை ஒருவன் கொலை செய்வதென்று சொன்னால் எதற்காக கொள்ளுகிறார்கள்? இனவெறி. இவன் இந்த கோஷ்டி அந்த கோஷ்டியை கொலை பண்றான். இது ஒரு பயங்கரமாக இருக்கிறது. அது மாத்திரம் இலங்கையில் அதே போல கடைசி நடந்த யுத்தத்தில் ராணுவம் அரசாங்க உதவியோடு தமிழர்களை கொண்டு குவித்தாங்க. இன்றைக்கு அந்த ரெக்கார்டு இருக்கு. போன மாசத்துல ஒரு நாற்றம், ஒரு இடத்துல துர்நாற்றம் வந்துருக்கு. உடனே என்னது நாற்றம் அடிக்குதுன்னு சொல்லி ஜனங்க அரசாங்க அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. அதிகாரிகள் பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட ஒரு 40 பிணங்களை குழியிலே புதைத்து வைத்திருந்தாங்க. அந்த மேல மூடிட்டாங்க. நாட்களா மழை வெயில் ஆனவன அந்த தண்ணி உள்ள இறங்கி அந்த நாற்றம், துர்நாற்றம் அந்த பகுதி முழுவதும் வீச ஆரம்பிச்சிச்சு. உடனே அரசாங்கம் உடனே ஆட்களை போர்க்கால அடிப்படையில் அந்த பிணங்களை எல்லாம் மீட்டு அதிலிருந்து ஒரு தமிழன், அந்த குழுவில் இருந்த தமிழன் பார்த்துருக்கிறான். இவங்க எல்லாமே தமிழ் பேசுகிற ஜனங்கள் என்று சொல்லி அவங்களை அடையாளம் கண்டு அந்த பிணங்களை எல்லாம் அந்த குழுவுக்கு தெரியாம ரெக்கார்ட் பண்ணி லண்டன்ல ஒரு லண்டன் டைம்ஸ்ல அனுப்பியிருக்கிறார். அது சமீபத்தில் வெளியான உடனே இன்னும் ஜனங்களுக்கு இலங்கை அரசாங்கத்தின் மேல ஒரு கோபம் வந்துருச்சு. இப்படி எத்தனை இடத்துல ஜனங்களை கொண்டு குவித்திருப்பாங்க, எப்படி ஜனங்க செத்து இருக்காங்க. ஆனா இந்த காலத்துல வேதம் சொல்லுது, இது எல்லாம் கர்த்தருடைய கிறிஸ்துவின் வருகைக்கு அறிகுறி, அடையாளங்கள். அதனால சபைக்குள்ள நான் வெறும் சந்தோஷத்திற்காக மாத்திரம் சபைக்கு வர்றது தேவனை அனுமதிக்க கூட மாட்டேன். சந்தோஷத்துக்காக வரும், ஞாயிற்றுக்கிழமை நல்லா பாடி ஆடி கையை தட்டிட்டு வீட்டுக்கு போயிடலாம் இல்லைங்க. ஒரு வேதனையான ஒரு காரியம், இயேசு வரும்பொழுது நான் கைவிடப்படாதபடி அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட, அவரோடு நான் எடுத்துக்கொள்ளப்படும். எவ்வளவு பேருக்கு நான் வாஞ்சி இருக்கு, எவ்வளவு பேருக்கு நான் வாஞ்சி, நான் கிறிஸ்துவோடு எடுத்துக்கொள்ளப்படணும். இனி நான் மனுஷனா நான் அவரோடு இருப்பேன். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? இந்த நம்பிக்கை உடையவர்கள் நான் கிறிஸ்தவங்க. ஒரு 10 நிமிஷம் ஆராதனைக்குள்ள போயிட்டு வந்துட்டா we are not satisfied. இன்னும் சில நேரங்களில் நான் யோசிப்பது உண்டு, 10:30 மணிலிருந்து 12 மணி 12:30 வரைக்கும் 2 மணி நேரத்துல என்ன பெருசா நம்ம ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும்? ஒரு அரை மணி நேரம் தேவனை ஆராதிச்சுட்டு ஏதோ ஒரு 1/4 மணி நேரம் மற்ற காரியங்களை பண்ணா கூட ஒரு 1.5 மணி நேரம் அட்லீஸ்ட் ஜனங்க செய்தி கேட்க முடியாது. 1.5 hours அப்படி 1.5 hours நான் சொல்றேன், ஒரு 1.5 மணி நேரம் தான் செய்தி கொடுக்க முடியுது. எங்களால நேரத்துக்கு காலத்தினுடைய கட்டாயம், நேரத்தினுடைய கட்டாயத்துல ஒரு 1.5 மணி நேரம் தாங்க இன்னைக்கு செய்தியை நான் பிரசங்கம் பண்ணேன். உள்ளத்துல ஒரு வேதனையோடு கடந்து போறேன், ஒரு துக்கத்தோடு கடந்து போறேன். நீ கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் ஏராளமா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் சபையில தேவன் உங்களோடு பேசணும். சபையில தேவன் நடக்க வேண்டிய கிரிகளை கர்த்தருக்கு கற்றுக் கொடுக்கணும். ஒவ்வொரு வசனங்களாய் கர்த்தர் நிறைவை கொடுக்கணும். இதுவும் முக்கியமான காரியம். இது நீங்க பாருங்க, வெளிப்படுத்த சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் வாசித்து பாருங்க. வானத்திலே யுத்தம் பண்ணுகிறார்கள், வலு சர்ப்பமும் அதை சேர்ந்தவர்களும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவன் இருந்த இடமும் காணப்படவில்லை. கவனிங்க, இதை கவனிக்கணும். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்னும்
சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியை விட தள்ளப்பட்டது. அதனோடு கூட சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டாங்க. ஒரு பெரிய சத்தம் உண்டாயிற்று. இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் கிறிஸ்துவின் அதிகாரமும் இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக சாட்டுகிறவன். Praise the Lord. Those who blame on you, யாராயிருந்தாலும் சரி, நம்முடைய சகோதரர்களாகட்டும் சகோதரினாகட்டும், ஒரு கொத்த மேல ஒரு குற்றம் சொன்னானா அவனை தேவன் தள்ளி விடுவார். We can see only the good thing, not the bad things. ஒரு மனுஷனுக்குள்ள 1000 நல்ல குணம் இருக்கும், எங்காவது மூலையில ஒரு கெட்ட குணம் இருக்கும். ஆனா தேடி தேடி எதை கண்டுபிடிமா? கெட்ட குணத்தை தான் கண்டுபிடிமா. ஏன்னா கெட்டவனுக்கு மட்டும்தான் கெட்ட குணம் தெரியும், நல்லவங்களுக்கு நல்ல குணம் தான் தெரியும். சரி, அதனால இந்த கடைசி காலங்களில ஏன்னா நல்லா கவனிங்க, நம்முடைய சபைக்கு மேல் தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார். அந்த தீர்மானத்தை தேவன் நிறைவேற்ற போகிறார். ஆகையால் ஆபிரகாமின் சந்ததியே, யாக்கோபின் புத்திரரே, கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளையும் அதிசயங்களையும் மகத்துவத்தையும் நினைவு கூறுங்கள். கர்த்தர் பெரியவர். எழுந்து நிற்போமா? பிரைஸ் தி லார்ட். எழுந்து நிற்போம். Thank you. Hallelujah. Glorious God. Glorious God. உள்ளத்தின் ஆழத்தை நம்ம புகழணும். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்யும்படி. ஹல்லேலூயா. Thank you Lord. Hallelujah. இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு Wow.
நன்மைகளை செய்திருக்கிறேன். இரவும் பகலும் எங்களை கண்மணி போல காத்து வந்தேன். இன்னொரு நாளை கொடுத்தேன். இன்னொரு ஆராதனையை காண செய்தேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கம் எவ்வளவு பெரிசப்பா, உம்முடைய தயவு எவ்வளவு பெரியதாண்டவரே, உம்முடைய மகத்துவம் மேன்மை எவ்வளவு பெரியதாண்டவரே. இந்த ஆராதனைக்கு வந்தவுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எல்லா அந்தகார லோகாதிபதிகளின் எல்லா அந்தகார கிரைகளையும் இயேசுவின் நாமத்தால் கடினப்படுத்துகிறோம். Take away all things, set them free in all their life. தன் ஜீவ காலமெல்லாம் விடத்திலே உமையே நோக்கி பார்த்து பலனடைய கிருபை, ஒத்தாசை, தயவு, ஆசீர்வாதம் கட்டளையிடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். வழி நடத்தும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் விளையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Please.